இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். இது தனிமையின் பாரத்தை சுமக்கிற உங்களுக்காக. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா அதிகாரம் 41 வசனம் 10. சில நேரம் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியலையா? நம்ம நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சோம். அப்புறம் ஏன் இந்த ஏமாற்றம்? மனசுக்குள்ள ஒரு பாரம். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களோ, நான் மட்டும் ஏன் இப்படி தனிமையில தவிக்கிறேன்? தெரியுமா, சில நேரங்கள்ல தேவன் உங்களை எல்லாரையும் விட்டு தனியா பிரிச்சு வைக்கிறார். ஏன் தெரியுமா? மனுஷங்களை நம்பி நீங்க ஏமாந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக. மனுஷங்க கொடுக்கிற அன்பை விட அவர் கொடுக்கிற அன்பு 1000 மடங்கு பெருசு. அவர் இன்னைக்கு உன்கிட்ட சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. நீ என்ன நினைக்கிற, உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கவலைப்படாத. உன்னை இதுவரைக்கும் வழிநடத்தினவர் இனியும் உன்னை தவிக்க விட மாட்டார். நீ தனிமைன்னு நினைக்கிற இந்த இடத்துல தான் தேவன் உன் கூட நெருக்கமா இருக்கார். இதை உணர்ந்துகிட்டாலே போதும், உன் கவலைகள் எல்லாம் காத்துல பறந்து போயிடும். இன்னைக்கு உன்னை நீயே குறைவா நினைக்காதே. உன் கண்ணீர் வீண் போகாது. உன் பொறுமைக்கு நிச்சயம் பலன் உண்டு. இந்த வார்த்தை உன் மனதை தொட்டிருந்தால், இதே மாதிரி தனிமையை உணர்ற ஒருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த சின்ன நம்பிக்கை தேவைப்படலாம். கீழே காமெண்ட்ல தேவன் என்னோட இருக்கிறார்னு போடுங்க. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.